வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல். பிரேசில் நாட்டுக்கு பக்கத்துல அட்லாண்டிக் கடல்ல ஒரு தீவு இருக்கு. அந்த தீவோட பேரு இல்காடா கியூமாடா கிராண்டே. ஆனா உலகமே இதை பாம்பு தீவுன்னு தான் பயத்தோட சொல்லுது. இந்த தீவை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை அப்படியே ஒரு கதை மாதிரி பார்க்கலாம். எங்க பார்த்தாலும் பாம்பு தான். இந்த தீவுல ஒரு விசித்திரமான கணக்கு இருக்கு. அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு நம்ம நிக்கிற இடத்தை சுத்தி குறைஞ்சது ஒரு பாம்பாவது இருக்கும்னு சொல்றாங்க. சில இடங்கள்ல 3 to 5 பாம்புகள் கூட இருக்கலாம். இதனாலதான் இந்த தீவுக்குள்ள மனுஷங்க போறதுக்கு பிரேசில் அரசாங்கம் முழுசா தடை விதிச்சிருக்கு. இங்க இருக்கிறது சாதாரண பாம்பு கிடையாது. இதுக்கு பேரு கோல்டன் லான்செட். இது உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. இந்த தீவுல மட்டும்தான் இருக்கு. இதோட விஷம் ரொம்ப ரொம்ப கொடுமையானது. மற்ற பாம்புகளை விட இது 5 மடங்கு அதிக வீரியம் கொண்டது. இதோட விஷம் பட்டா மனுஷனோட சதை அப்படியே அழுகி கரைஞ்சு போயிருமாம். கடிச்ச கொஞ்ச நேரத்துலயே சாவு நிச்சயம். சாப்பாடு இல்லாம எப்படி வாழுது? இந்த தீவுல நிலத்துல வாழுற விலங்குகள் எதுவுமே கிடையாது. அப்புறம் பாம்புகள் என்ன சாப்பிடும்? அங்க வர்ற பறவைகளை தான் இதுங்க வேட்டையாடுது. மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு பறவைகள் வரும்போது டக்குன்னு கடிச்சிடும். அந்த விஷம் அவ்வளவு வேகமா வேலை செய்யும். அதனால பறவையால தப்பிச்சு பறக்கவே முடியாது. ஏன் இந்த தீவு இப்படி ஆச்சு? சுமார் 11,000 வருஷத்துக்கு முன்னாடி கடல் மட்டம் உயர்ந்தப்போ இந்த தீவு மெயின் லேண்ட்ல இருந்து தனியா பிரிஞ்சிருச்சு. அங்க மாட்டிக்கிட்ட பாம்புகளுக்கு அங்கேயே இனப்பெருக்கம் செஞ்சு எதிரிகள் யாரும் இல்லாததுனால அதுங்களோட ராஜ்யம் அங்க உருவாயிருச்சு. யாராவது அங்க போறாங்களா? ரொம்ப அபூர்வமா ஆராய்ச்சிக்காக வர்ற விஞ்ஞானிகள் மட்டும் பிரேசில் ராணுவத்தோட அனுமதி வாங்கிட்டு போவாங்க. அவங்க கூட கண்டிப்பா ஒரு டாக்டர் இருக்கணுங்கிறது ரூல்ஸ். இது தவிர அங்க இருக்கிற கலங்கரை விளக்கத்தை லைட் ஹவுஸ் பராமரிக்க மட்டும் வருஷத்துக்கு ஒரு முறை ஆட்கள் போயிட்டு வருவாங்க. நிஜமாவே இது ஒரு திகிலான தீவு தான். அந்த தீவுல ஒரு குடும்பம் வாழ்ந்தது தெரியுமா? ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல அந்த தீவுல மனுஷங்க வாழ்ந்திருக்காங்க. அங்க இருக்கிற கலங்கரை விளக்கத்தை இப்ப லைட் ஹவுஸ் பார்த்துக்க ஒரு ஆளும் அவரோட குடும்பமும் அங்க தங்கி இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் ராத்திரி ஒரு ஜன்னல் மூடாம தூங்கி இருக்காங்க. ஜன்னல் வழியா உள்ள புகுந்த பாம்புகள் அவங்க எல்லாரையும் கடிச்சு கொன்னுடுச்சுன்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் அரசாங்கம் அந்த கலங்கரை விளக்கத்தை ஆட்டோமேட்டிக் தானியங்கி முறையா மாத்திட்டாங்க. இப்ப அங்க யாருமே தங்குறது இல்ல. இந்த தீவுக்கு போக தடை இருந்தாலும் திருட்டுத்தனமா உள்ள போற சில கும்பல்கள் இருக்காங்க. அவங்க எதுக்கு போறாங்கன்னா இந்த கோல்டன் லான்செட் பாம்புகளை பிடிச்சு கள்ளச்சந்தையில விற்கிறதுக்கு. ஒரு பாம்போட விலை சர்வதேச மார்க்கெட்ல 10,000 முதல் 30,000 டாலர் இந்திய ரூபாயில பல லட்சங்கள் வரை போகுமாம். காசுக்காக உயிரை பணியம் வச்சு இங்க வர்றவங்களும் இருக்காங்க. கேட்கவே பயமா இருந்தாலும் இந்த கொடிய பாம்போட விஷத்துல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. இந்த விஷத்துல இருக்கிற சில மூலக்கூறுகள் இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் இதய நோய்களுக்கு மருந்து தயாரிக்கவும் பயன்படுதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனாலதான் இவ்வளவு ஆபத்துலையும் விஞ்ஞானிகள் அங்க போய் ஆராய்ச்சி பண்றாங்க. தீவுக்கு ஏன் அந்த பெயர் வச்சிருக்காங்க? கியூமாடா கிராண்டே அப்படின்னா போர்த்துகீசிய மொழியில பெரிய எரிப்பு அப்படின்னு அர்த்தம். அந்த தீவுல விவசாயம் பண்றதுக்காக முன்னாடி ஒரு தடவை காடுகளை எரிக்க முயற்சி செஞ்சாங்களாம். அதனாலதான் அந்த பெயர் வந்தது. ஆனா பாம்புகள் தொல்லை தாங்க முடியாம அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. அழியும் நிலையில் ஒரு இனம் ஆயிரக்கணக்கான பாம்புகள் அங்க இருந்தாலும் இந்த வகை பாம்புகள் உலகத்துல இந்த ஒரு தீவுல மட்டும்தான் இருக்கு. காடுகள் அழியறதுனாலும் நோய் தொற்றினாலும் இதோட எண்ணிக்கை இப்போ குறைஞ்சிட்டு வருதாம். அதனால இதை அழிந்து வரும் இனம் பட்டியல்ல வச்சிருக்காங்க. ஒரு சின்ன கற்பனை. நீங்க ஒரு போட்ல போயிட்டு இருக்கும்போது தெரியாம அந்த தீவோட கரையில இறங்கிட்டீங்கன்னு வைங்க. கால் வைக்கிற ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு பாம்பு சீரும். நினைச்சாலே உடம்பு சிலிர்க்குதில்ல. இயற்கை அன்னை எப்போதுமே ஆச்சரியமானவள், அதே சமயம் ஆபத்தானவளும் கூட என்பதற்கு இந்த இல்காடா கியூமாடா கிராண்டே ஒரு சிறந்த உதாரணம். மனிதர்களிடமிருந்து ஒரு தீவை காப்பாற்ற இயற்கை அங்கு ஆயிரக்கணக்கான பாம்புகளை காவலாளியாக நிறுத்தியுள்ளது போல தெரிகிறது. மனித உயிருக்கு உலை வைக்கும் விஷமாக இருந்தாலும் அதே விஷம் மருந்து தயாரிப்பிற்கு பயன்படுவதுதான் இந்த தீவின் மிகப்பெரிய முரண்பாடு. அத்துமீறி நுழைந்தால் மரணம் நிச்சயம் என்ற எச்சரிக்கையோடு இன்றும் அட்லாண்டிக் கடலின் நடுவே மனித நடமாட்டமே இல்லாமல் மர்மமாக மௌனம் காத்து வருகிறது இந்த பாம்பு தீவு. சுருக்கமா சொல்லப்போனா இது பாம்புகளின் சொர்க்கம், மனிதர்களின் நரகம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.